நிகழ்தகவு. உடல்நிலை சரியில்லாததால் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட விமான பணிப்பெண் ஐசியூவில் வெண்டிலேட்டர் உதவியுடன் உயிருக்கு போராட்டம். நடுராத்திரியில் ஐசியூவுக்குள் நுழைந்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட மனித மிருகங்கள். மூச்சு விட முடியாத நிலையில் இருந்த பெண்ணையும் விடாமல் தகாத முறையில் நடந்து கொண்ட அரக்கர்கள் சிக்கினார்களா? கேட்டாலே நடுங்க வைக்கும் கொடூர சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தது எப்படி? நடந்தது என்ன? ஹரியானா குருகிராம்ல உள்ள சதார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தன்னோட கணவர் கூட வந்திருக்காங்க 46 வயசான ஒரு விமான பணிப்பெண். அதுக்கப்புறம் அங்க உள்ள போலீஸ்காரங்க கிட்ட தான் கைப்பட எழுதி வச்சிருந்த கம்ப்ளைண்ட் லெட்டரை கொடுத்திருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் லெட்டரை படிச்சு பார்த்த போலீஸ்காரங்களுடைய கண்களே கலங்கிருச்சு. ஏன்னா அந்த பெண் அவ்வளவு பெரிய கொடுமையை அனுபவிச்சிருக்காங்க. குருகிராம சேர்ந்த 46 வயசு பெண் தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமான விமானத்துல பணிப்பெண்ணா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த பெண் வேலை பார்த்த நிறுவனத்துல இருந்து ஊழியர்களுக்கு ஒரு வார பயிற்சி முகாமுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த பயிற்சி முகாமுக்கு போயிருந்தப்போ எதிர்பாராத விதமா அந்த பெண் குளத்துக்குள்ள தவறி விழுந்திருக்காங்க. கூட இருந்த சக ஊழியர்கள் அவங்கள உடனே மீட்டுட்டாங்க. ஆனாலும் தண்ணிக்குள்ள மூழ்கினதுல அவங்களுக்கு உடல்நிலை கடுமையா பாதிக்கப்பட்டிருந்திருக்கு. அதுவும் வீட்டுக்கு போன முதல் நாளை விட 2வது நாள் எழுந்திருச்சு நடக்க கூட முடியாத அளவுக்கு பயங்கரமா காய்ச்சல் வந்திருக்கு. உடனே அந்த பெண்ணை அவங்களுடைய கணவர் குருகிராம்ல உள்ள பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆன நாள்ல இருந்து 3 நாளைக்கு அந்த பொண்ணால சரியா மூச்சு கூட விட முடியல. ஐசியூல அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த பெண்ணுக்கு வெண்டிலேட்டர் உதவியால தான் மூச்சே விட முடிஞ்சது. ஐசியூங்கிறதால நைட்டு நேரம் கூட உறவினர்கள் யாரும் தங்குறதுக்கு கூட அனுமதி இல்ல. அதனால அவங்களுடைய கணவர் ஐசியூக்கு வெளியில உள்ள ஒரு ரூம்ல படுத்திருந்திருக்காரு. நைட்டு 12 மணிக்கு மேல ஐசியூல இருந்த பெண் வெண்டிலேட்டர்ல உயிருக்கு போராடிட்டு இருந்தப்போ ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கிற ஊழியர்கள் சிலர் ஐசியூக்குள்ள வந்திருக்காங்க. வெண்டிலேட்டர்ல இருந்த விமான பணிப்பெண்ணை பார்த்து அவங்களுக்குள்ளேயே தகாத வார்த்தையால பேசியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த பொண்ணு மயக்கத்துல தான் இருக்காங்க, இந்த சான்ஸை நாம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கான் ஒருத்தன். அதுக்கப்புறம் ஐசியூல இருந்த ஹாஸ்பிட்டல் ஊழியர்கள் அந்த பொண்ணோட உடல்ல தகாத இடத்துல தொட்டு பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட்டிருக்காங்க. கொஞ்ச நேரத்துல எல்லை மீறி போய் அவங்கள சிதைச்சு சின்ன பின்னமாக்கி இருக்காங்க. அப்போ மூச்சு கூட விட முடியாம தவிச்சிட்டு இருந்திருக்காங்க அந்த பெண். என்ன நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு முழு மயக்கத்திலையும் இல்ல, எழுந்திருச்சு கத்தி கூச்சல் போடவும் முடியாம அந்த பெண் அரை மயக்கத்திலேயே இருந்திருக்காங்க. நம்மளை பத்தி தப்பா பேசிட்டு தப்பான இடத்துல தொட்டு தகாத முறையில நடந்துக்கிறது அந்த பொண்ணுக்கு நல்லாவே தெரிஞ்சும் அதை தடுக்க முடியாம அவங்க பட்ட கஷ்டத்தை வார்த்தைகளால விவரிக்க முடியாது. இதுல இன்னொரு மிகப்பெரிய கொடுமை என்னன்னா, ஹாஸ்பிட்டல் ஊழியர்கள் பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட்டப்போ அவங்க கூடவே 2 பெண் செவிலியர்களும் இருந்திருக்காங்க. ஆனா அவங்க அந்த கொடூரத்தை தடுக்காம கை கட்டி வேடிக்கை பார்த்து ரசிச்சிருக்காங்க. இந்த கொடூரம் நடந்து 2 நாளைக்கு அப்புறம்தான் அந்த பெண்ணோட உடல்நிலை ஓரளவுக்கு சரியாகி இருக்கு. வெண்டிலேட்டர் உதவி இல்லாம நார்மலா மூச்சு விட ஆரம்பிச்சு உடல்நிலை தேறினதுக்கு அப்புறம்தான் தன்னோட கணவர் கிட்ட தனக்கு நேர்ந்த கொடுமையை பத்தி சொல்லியிருக்காங்க. மனைவி சொன்னதை கேட்டு அதிர்ச்சியில உறைஞ்சு போன கணவர் அதுக்கப்புறம் மனைவிக்கு தைரியம் சொல்லி இதை இப்படியே விடக்கூடாது, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் கணவனும் மனைவியும் சேர்ந்து தெரிஞ்ச வக்கீல் ஒருத்தர்கிட்ட பேசியிருக்காங்க. அந்த லாயர் சொன்ன ஆலோசனைப்படி சதார் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த புகார் அடிப்படையில வழக்கு பதிவு பண்ணி விசாரணையை தொடங்கின போலீஸ் முதல்ல பாலியல் அத்துமீறல் நடந்ததா சொல்லப்படுற நேரத்துல ஹாஸ்பிட்டல்ல டியூட்டியில யாரெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிற லிஸ்ட ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்துக்கிட்ட கேட்டிருக்காங்க. அதோட ஹாஸ்பிட்டல்ல உள்ள எல்லா சிசிடிவி கேமரா காட்சிகளையும் கேட்டிருக்காங்க.
ஆனா எங்க ஹாஸ்பிட்டல்ல அப்படி ஒரு சம்பவமே நடக்கல. அந்த விமான பணிப்பெண் பொய் சொல்றாங்க. எங்க ஹாஸ்பிட்டலுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கிறதுக்காக நாடகம் ஆடுறாங்கன்னு ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் போலீஸ் கிட்ட சொன்னதாவும், அதனால போலீஸ் கேட்ட சிசிடிவி, டியூட்டி லிஸ்ட் எதையுமே கொடுக்க மறுத்துட்டதாவும் சொல்லப்படுது. குற்ற சம்பவம் நடந்திருக்கா இல்லையான்னு நாங்க விசாரிக்கிறோம், முதல்ல சிசிடிவியை காட்டுங்கன்னு போலீஸ் சொன்னப்பவும் ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்துல இருந்து விசாரணைக்கு ஒத்துழைக்காம விதண்டாவாதமா பேசுறதா சொல்லப்படுது. அதனால குற்றவாளிகளை நெருங்க முடியாம போலீஸ் திணறிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல உயிருக்கு போராடிட்டு இருந்த பொண்ணுன்னு கூட பார்க்காம மிருகத்தனமா நடந்துகிட்டவங்கள சீக்கிரமே பிடிச்சு தண்டனை வாங்கி கொடுப்போம்னு உறுதியா சொல்லியிருக்காங்க காவல்துறை அதிகாரிகள். நிகழ்தகவு